புதிய தலைமுறையின் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்பது நான் விக்னேஷ். இன்றைய நமது சிறப்பு நேர்காணல்ல அதிமுக மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிரடியான பேச்சுக்களுக்கும் துடிப்பான செயல்பாடுகளுக்கும் சொந்தக்காரர் நீங்க. எப்பவுமே ஒரு எனர்ஜியோட இருக்கீங்க. நீங்க எது பேசினாலும் உடனே ரீச் ஆயிருது. அந்த கிறிஸ்பா எப்பவுமே பேசிடுறீங்க. அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க இத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவத்துல? அனுபவங்களை வைத்து தான் பேசுறது, வேற ஒன்றும் இல்லை. புத்தகம் படிப்பேன், தலைவருடைய படங்கள் பார்க்கறது, நாட்டில் என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்றலாம் தெரியும், பத்திரிக்கை பார்ப்பேன். அதுல இருந்து தான் நம்ம பேசுறது. எம்ஜிஆர் காலத்துல இருந்து பல தேர்தல்கள்ல அதிமுகல களம் கண்டிருக்கீங்க. மதுரையோட களம் உங்களுக்கு அத்துபடி அப்படின்னே சொல்லலாம். இந்த முறை களம் எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க, குறிப்பா மதுரையில? ஜென்ரலாகவே மதுரையினுடைய பல்ஸ் வந்து தான் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கும். மதுரையில் இன்னைக்கு ஆளுங்கட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிற மிக மிக மோசமானது என்னன்னா இந்த போதை கலாச்சாரம். அதுவும் மாணவர்கள் மத்தியில் அது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு. அது வந்து பள்ளிக்கூட அருகாமையிலிருந்து 6 வயசு பையன்ல இருந்து இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் அதை பயன்படுத்துது. ரெண்டாவது, முன்னாடிலாம் கஞ்சா தான் கேட்கும். ஆனால் அதை சாப்பிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். எங்கே இருந்து அந்த சிகரெட்டில் தான் சாப்பிடுவாங்க. அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு சுமல் வரும். நம்ம நடந்து போனாலும் அதை பாஸ் பண்ணோம்னா ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அப்படி இல்லை. அந்த சுமல் வராமே பல ஆரஞ்சு வடிவில் மிட்டாய், பல வடிவில் சாக்லேட் வடிவில், அதே ஒரு சின்ன தலகாணி வடிவில் எல்லாம் மிட்டாய் வருதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து மாணவர்களவே ஆரம்பத்தில் இருக்க அந்த நேரத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு காதல் வரும். ஆரம்ப பள்ளியிலேருந்து உயர்நிலை பள்ளி போகும்போது அப்போ அது ஒரு ஆசிரியரே சொல்கிற, உளவியல் ஆசிரியரே மாணவர்களை அது கண்டு பேசி, ஏன்ப்பா இப்படி இருக்க, ஏன் பாடம் எழுதிட்டு வர மாட்டேன்ற, நான் எது கண்டிச்சாலும் நீ அதை ஒன்றும் சிரிச்சுக்கிறியே என்ன? இல்லை டீச்சர், நான் உண்மையை சொல்கிறேன் டீச்சர், இங்கே முன்னால் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலே மிட்டாய் விற்கிது, அந்த மிட்டாய் சாப்பிட்டோம்னா டீச்சர் நீங்கள் அடிக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது, நான் மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பல வடிவில் இருக்குது. அதே மாதிரி என்னை விரும்பாத ஒரு பெண், நானும் அந்த பொண்ணை விரும்புவேன். அந்த பொண்ணு அந்த சின்ன பிள்ளையாருன்னா அவள் வந்து விரும்ப மாட்டாலும் அவளுக்கு பற்றி எனக்கு இல்லை. மேலே தேவகன்னிகளோட அவங்களோட டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் எனக்கு வருது அப்படின்னு சொன்னதாக மாணவிகளையும் ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக அது உருவெடுத்து எப்பவுமே இல்லாது வரலாறுல இந்த 5 ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவுக்கு இந்த போதை. நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அதிமுக ஆட்சி காலத்திலயும் இதே அளவுக்கான டாஸ்மாக் மதுக்கடைகள் இருந்தது. அப்பவுமே குட்கா ஊழல் புகார் போன்ற பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அந்த இடத்துல இருந்து இப்போ எப்படி வேறுபட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? குட்கான் தான் ஒரு பெரிய இதா எல்லாருமே பேசப்பட்டது. கஞ்சாவும் வித்தது அடக்கி அதை காவல்துறை முழுமையாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க, தடுத்தாங்க, வழக்கு மேல் வழக்கு போட்டாங்க. இன்னும் சொன்னால் இந்த கடத்தல் இதெல்லாம் வண்டிகள்லாம் வருதுன்னா அந்த வண்டிகளை சீஸ் பண்ணி திரும்ப அவனுக்கு கொடுக்கவே மாட்டாங்க, அது ஏலம் விட்டுருவாங்க. அது முழுமையாக அதனால பயந்தாங்க. அப்போ அதே மாதிரி வெளியே இந்த குண்டாஸ் போட்டாலும் திரும்ப குண்டாஸ், இந்த குண்டாஸ் போட்டால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான், எப்படி போட்டாலும் அது திரும்ப வந்துடுவாங்க, அப்படிலாம் இருக்கும். அப்போ கஞ்சாவை இந்த மாதிரி இதுனாங்கன்னு சொல்லி பேசப்பட்ட பொருள் வந்து குக்கா. இந்த குக்கான்றது வடநாட்டில் பயன்படுத்துகிற வடநாட்டு அது இங்கே பல கடைகளில் வந்து சரமாரி தொங்க விட்டுருப்பாங்க. அதை ஒரு பெருசாக அதை தடை பண்ணணும்னு மத்திய அரசு சொல்லிச்சு. அது வாயில் உதைக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பல்லு ஏதோ ஒரு நம்ம பயன்படுத்தினதில்ல அது சொல்லுவாங்க. அதுதான் ஒரு பெரிய இதாக. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கஞ்சாவே பல வடிவில் கொண்டு வராங்க. அதான் நான் சொல்லேன், மிட்டாய் வடிவில், மாத்திரை வடிவில், கல்லூரியிலாம் மாத்திரை வடிவில் கொடுக்குறாங்க. ஹைடெக்கா மாறிடுச்சு. இது காரணம் வந்து இன்னைக்கு இருக்க நவீன விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி தான் அதை இதில் போய் பயன்படுத்துகிறாங்க. அதை தாண்டி இன்னொரு பக்கம் மதுரைக்கு நிறைய நாங்கள் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், நூலகத்தை கொண்டு வந்திருக்கோம், பாலங்களை திறந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க முதலமைச்சர். இது எப்படி பாக்குறீங்க? முழுக்க தவறு. அவங்க கொண்டு வந்தது 2 திட்டம் தாங்க முழுமையாக கொண்டு வந்து. மதுரைக்குன்னு செஞ்சது அவங்க என்னன்னா, கலைஞர் பேரில் ஒரு நூலகம், நூற்றாண்டு 216 கோடி, அதில் நாங்கள் மாற்று கருத்து. அதே மாதிரி ஏறுதழுவுதுன்னு கட்டடம், அது இங்கே இல்லை, அது வந்து கிராமத்தில் அலங்காநல்லூர் பக்கத்தில், அது பாலமேடெல்லாம் தாண்டி ஒரு கிராமத்தில் கட்டியிருக்காங்க ஏறுதழுவு, அது 48 கோடி. இது 2 தவிர அவங்க எதுவுமே
முழுமையாக எதுவுமே மதுரைக்குன்னு திட்டம் இல்லை. பாலங்கள்லாம் நாங்கள் எங்கள் காலத்திலே போட்டு டிபிஆர் போட்டு, இன்னும் சொன்னால் அண்ணன் முதலமைச்சராக நான் எடப்பாடியாக இருக்கும்போது அப்போவே எல்லாமே எங்கள் அம்மா தான் இதுக்கு வித்துட்டவங்க. ஆனா மதுரையில நிறைய திட்டங்களை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. போன 8000 கோடிக்கு மேல செஞ்சிருக்கோம். ஓகே, போன முறை மதுரையை முக்கிய களமா எடுத்து ஒரு செங்கலை கையில் எடுத்து உதயநிதி எய்ம்ஸ் கொண்டு வரல அப்படின்னு சொன்னாரு. போன தேர்தலில் அது திமுகவுக்கு பெருமளவுல கை கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். ஆனா இன்னுமே அந்த எய்ம்ஸோட பணிகள் நிறைவடையலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கா? இல்லைங்க, நிறைய எங்கள் காலத்திலேயே இடங்கள்லாம் கொடுத்தாச்சு, எல்லாமே கட்டடங்கள்லாம் கொடுவாங்க. எதுவுமே எய்ம்ஸ் மருத்துவமனைன்றது சும்மா சாதாரண சின்ன மருத்துவமனை இல்லை, அது திட்டமிட்டு கட்டணும். அது நம்ம தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, இந்த தென்பகுதியில் மூணாறு, கேரளா, குமுளி, தேக்கடி இந்த பகுதியில் இருக்கிற வண்டிப்பெரியார், இங்கிட்டு இருக்க மக்கள், அங்கிட்டு கொல்லம் வரைக்கும் இருக்கிற மக்கள் பயன்படுத்தலாம். கன்னியாகுமரியிலிருந்து அந்த அளவுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல். எய்ம்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதிக்கு உரிய என்ன வைத்தியம் கிடைக்குதோ அது இங்கே கிடைக்கும் சாதாரண மக்களுக்கு. அந்த இடத்த ஆர்ஜிதம் பண்ணி அது கொடுத்தது எங்களுடைய எடப்பாடியார் தான் எங்கள் பகுதிக்கு வந்தது. கொடுத்து அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தேர்தல் இவங்க தான் இல்லாதெல்லாம் சொல்லி இந்த முறை ஒரு பெட்டியே வச்சு, நான் என்ன சொல்றேன், இதை மட்டும் அவர் காமிக்கல. அவங்க அப்பா ஒரு பட்டணத்தில் பூதம் ஜீபூம்பாவில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியை வச்சிருப்பான். அந்த பூம்பா அந்த ஒரு இது இருக்கும், அது திறந்தா பூதம் வரும். அது யாருனாலும் திறக்கும், திடீர்னு திறந்தோன்னா பூதம் வரும். அந்த மாதிரி அதை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு பெட்டியை வச்சு நம்ம சதுரங்க வேட்டையில் நட்டி செய்வான். அவன் என்ன செய்வான், ஒரு மனிதனை நம்ம பக்கம் நமக்கு அடிமையாக்கணும், நம்ம சொல்றதை கேட்கணும்னா, வசப்படுத்தணும்னா அவனை ஆசையை தூண்டணும், தூண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதுக்கான திட்டங்களை வகுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் காமிப்பான். அதை நம்ம அன்னைக்கு திமுக அந்த தேர்தல் அறிக்கை குழு இருக்கு இல்லையா, அந்த குழு நல்லா பார்த்துருப்பாங்க, தனியாக போட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை மக்கள் எல்லா தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாத்துறாங்க. இல்ல இன்னுமே அந்த எய்ம்ஸ் பணிகள் முடியாம இருக்கிறதுனால தான் அந்த கேள்வி. நீங்க வலியுறுத்தலையா அதிமுக சார்பா? முடியும் தருவாயில் இருக்கு, எல்லா பணியும் முடிஞ்சாச்சு. விரைவில் அதை மோடிஜியே திறப்பார். எங்கள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருவார், தலைமை ஏற்பார், முதலமைச்சர் வருவார், மோடிஜி திறப்பார். ஏன்னா எங்கள் காலத்திலே கொண்டு வரப்பட்டது, அது ஆண்டவனுடைய இது போல இருக்கு. நாங்கள் கொண்டு வந்ததுன்னா நாங்களே திறக்கணுன்ற ஒரு விதி, அந்த விதியை இன்னைக்கு அதனால தான் இவங்களால திறக்க முடியல. சரி, கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. திமுக அதிமுக ரெண்டுமே ரெண்டு தேசிய கட்சிகள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. பாஜக போன தேர்தலில் 11% வாக்குகளை வாங்கியிருந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு பெரிய தேசிய கட்சி, பாஜகவை எப்படி சமாளிக்க போறீங்க? அதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்துக்கிறார். அந்த சமாளிக்கிறது எவ்வளவு வாக்கு அவங்களுக்கும் தெரியும். ஜனநாயக மோடிஜி சொல்லிட்டாரு, அமித்ஷான்னு சொல்லிட்டாரு, அதிமுக தலைமையில் தான் ஆட்சி, அது முழுமையான நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். எங்கள் ஒரே நோக்கம் இந்த ஊழல் ஆட்சி. அதாவது மோடிஜி அன்னைக்கு சொல்லிட்டாரு, முன்னாலெல்லாம் எந்த துறை நல்ல சிறப்பாக செய்கிறாங்க, எந்த அமைச்சர் ஒழுக்கமாக மக்களுக்கான செய்கிறாங்க, அந்த போட்டி இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த திமுக பீரியடில் இப்போ அமைச்சருக்குள்ள யார் கொள்ளையடிச்சு யார் அதிகமாக கொடுக்கலாம், எதில் தவறு பண்ணி எப்படி கொடுக்கலாம்ன்ற போட்டி தான் இருக்கே ஒழிய மக்களுக்கான பணி எதுவும் செய்யலை. நம்ம பாரத பிரதமரே சொல்கிறார், இந்த ஆட்சி ஒழிக்கப்படும். போதை மாநிலம் மதுரையில் பாருங்கள், ஏன் 200 கோடிங்க சும்மா ஒரு ஓரலாக, ஆனால் கண்டுபிடிச்சா 300 கோடிக்கு மேல் ஊழல் இருக்கும். ஒரு மேயரை ஊழலுக்காக மேயருடைய கணவர் 2 மாதம் சிறையில் இருந்தது எங்களுடைய வரலாற்றிலே இதுதான் முதல் தடவை. இன்னைக்கு 5 மாசமா மண்டல தலைவர் இல்லை, மேயர் இல்லை, நிலைக்குழு தலைவர் 2 தலைவர் இல்லை. இதை நீங்க மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகும்போது எப்படி ரியாக்ட் பண்றாங்க? ஏன்னா மக்களுடைய பிரச்சனையை பேச முடியலையே, மக்கள் ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. வீட்டு வரியை அடாதுடியா வசூல் பண்றது, இப்போ யாராச்சும் வீடு கட்டினா அவங்களை போய் அடாதுடியா வசூல் பண்றது. நம்ம கூட்டணி பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த இடத்துல பாஜக எங்ககிட்டயே மற்ற கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளையும் கொடுத்துருங்க, நாங்க பிரிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு கேட்கிறதா சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது எனக்கு தெரியாது, பொதுச் செயலாளருக்கு தான் தெரியும் அது எப்படின்றது எனக்கு தெரியும். இல்ல உங்க கூட்டணியில இருக்கிற டிடிவி தினகரன் கூட நாங்க கூட்டணி பேசினா பாஜக கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? கூட்டணிக்கு தலைமை அதிமுக அப்படிங்கும் போது இது ஒரு முரணா இல்லையா? இல்ல முரணாலாம் இல்ல, அவங்க கூட்டணி என்டிஏ கூட்டணியிலிருந்து வந்தவங்க, அவங்ககிட்ட அவங்க முடிவு எடுக்கிறது தானே கரெக்டு.
அவங்க அப்படி அந்த சார்ந்து இருக்கிறன்னு நினைக்கிறாங்க. இல்ல அவ்வளவுதான். இது எப்படி சரியா இருக்கும்? கூட்டணிக்கு தலைமை அதெல்லாம் ஒண்ணும் அதிமுக இல்ல, அதெல்லாம் அப்படிங்கும்போது ஒண்ணும் இல்ல. இது வந்து சீட்டு மற்றதுக்கு தான் ஒழிய களத்துல போராடும் போது எல்லா பேரும் தானே சேர்ந்து எங்களுடைய ஒரே நோக்கம் யாரு எப்படி இப்படின்றதுனால ஒரே நோக்கம் மக்கள் விரோத அரசு தூக்கி எறியப்படணும், ஊழல் ஆட்சி, ஊழலில் போட்டி போடுற அமைச்சர்கள் இன்னைக்கு ஜெயிலுக்கு போகணும். இந்த மக்கள் போதை கலாச்சாரத்திலிருந்து நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும். உங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட டெல்லி பயணமும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. கூட்டணி தொடர்பா நேற்று மதுரையில் நடந்த மீட்டிங்கும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. எப்பவுமே அதிமுகவோட போயஸ் கார்டன் இல்லத்துல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட இல்லத்துல கூட்டணிக்காக காத்து கிடப்பாங்க கட்சிகள். இன்னைக்கு அதிமுக வந்து டெல்லிக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. நான் தான் சொல்றேன், ஒரு தன்னுடைய மகளை ஜெயிலில் 6 மாதம் வச்ச கட்சி, தன்னுடைய அமைச்சர் நெருக்கத்துக்குரியவரை ஜெயிலில் 6 மாதம் சிறையில் இருந்தது, திகார் ஜெயிலில். அந்த கட்சியோடையே திமுக கூட்டணி வைக்கிறது. எங்கள் கட்சி ஒன்று அப்படி இல்லையே, அப்படி இல்லை. எங்கள் அம்மா இருக்கும்போது ஒரு இது பாணி, ஆனால் எடப்பாடியார் இருக்கும்போது எடப்பாடியார் நான் வந்து என்றைக்கும் கழக கொள்கை கழகத்துடைய பார்வையிலிருந்து விலக மாட்டார். அவருக்கு தெரியும், அது எல்லாமே தெரியும். இங்கேயும் பேச்சுவார்த்தை வச்சதுனால ஒன்றும் இது கிடையாது. இங்கே பேச்சுவார்த்தையே கிடையாது. அவங்க சந்தித்து பேசுனாங்க, எல்லாம் மீட்டிங் வந்தாங்க, பேசியிருக்காங்க, அவ்வளோதானே ஒழிய இன்னும் அந்த பேச்சுவார்த்தைக்கு போகல. இன்றைக்கி தான் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா தலைவரே சொல்லிட்டார், தேதி அறிவிக்கிறதுக்கு காலம் வந்த உடனே நாங்கள் எங்கள் கூட்டணியுடைய முடிவு அறிவிப்போம், யாராருக்கு எத்தனை தொகுதின்னு அவரே சொல்லிட்டார். இல்ல பிரதமர் மோடி என்ன மனநிலையில இருக்கிறாரு? ஏன்னா மதுரை வந்தப்போ நீங்க பேசியிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, என்ன மனநிலையில இருக்கிறாரு? நாங்க இதெல்லாம் இல்லை, மேடையில தான் பார்த்தேன். பொதுவா மோடிஜியுடைய என்னன்னா ஒரே நோக்கம் தான் எல்லாருக்குமே. அவங்க சொன்னது என்ன, ஒரே நோக்கம், இந்த ஆட்சி அகப்பற்ற போகணும், மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் இன்னைக்கு ஊழல் ஆட்சி, இது மாதிரி ஒரு கூட்டணி விஷயத்துல கரார் வேணாம், அதெல்லாம் கரார் வேண்டாம், நம்ம எல்லாம் ஒரே பார்வையில் இருப்போம் அப்படின்னா. இப்போ எல்லாருமே அதே இதில் தான் இருக்காங்க. எங்கள் இதில் அந்த மாதிரி சீட்டு அந்த முரண்பாடெல்லாம் இருக்காது, யார் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. சும்மா வலைதளத்தில் ஏதாச்சும் வரணுன்றக்கா போடுவாங்க. இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வி. பிரதமர் மதுரைக்கு வந்தப்போ திருப்பரங்குன்றத்துக்கு போனாரு. சமீபத்தில் மிகப்பெரிய சர்ச்சையான திருப்பரங்குன்றத்துக்கு போனாரு. அங்க அதற்காக உயிர் நீத்தவர்னு சொல்லப்படுறோட குடும்பத்தாரை சந்திச்சாரு. அதை வந்து பெரிய விஷயமாவும் பிரதமர் பேசினாரு. திருப்பரங்குன்ற விஷயத்த பாஜக கையில் எடுக்கிறத எப்படி பாக்குறீங்க? உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி, நீங்க அந்த விஷயத்துல பெரிதா ஆர்வம் காட்டாததையும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிற ஒரு அந்த பிம்பம் உடையுது அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொள்கையில் இருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்ட் வந்து திமுக கொள்கையை ஏற்றுக்கிட்டு அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் இரு கட்சியும் கூட்டணி வச்சுருக்காங்க. அன்பு சோதர் திருமாவளவனும் அப்படி தான். முஸ்லீம் லீக் அப்படி இருக்காங்க. லீக்கெல்லாம் திமுக. எந்த கட்சியும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். அதே மாதிரி எங்கள் கொள்கையிலேருந்து நாங்கள் மாறுவோம். நாங்கள் மதசார்பற்ற தான். தலைவர் காலத்திலேருந்து அம்மா காலத்திலேருந்து ஆனால் எடப்பாடியார் அதைத்தான் கடைபிடிக்கிறார். அவங்க கட்சியிலேருந்து அவங்க கட்சியில் பாரதிய ஜனதா அதை இது பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு மதத்தை வந்து இது பண்ணுறவங்க, அதில் அவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு நாங்கள் இது இல்லை. பாரத பிரதமர் ஒருவர் முதலாக முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு, நம்ம வரவேற்கணும். இல்ல அவர் எப்பவுமே வழக்கமா போற மீனாட்சி அம்மன் கோயிலை தவிர்த்து அப்படி இல்லை. இந்த மாதிரி இஷ்யூ ஆயிருக்கு, அந்த முருகன் கோயில போய் பார்க்கலாம், எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு பிரதமர் போய் பார்க்கறது, அதில் போய் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுவது அநாகரிகம்னு நான் கருதுறேன். சாமி தரிசனம் தமிழ்நாட்டில் அது ஒரு தமிழ் கடவுள் முருக பெருமான். அந்த தமிழ் கடவுளுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல் விடுதலை கொடுத்தவர், இது விடுமுறை அறிவித்தவரே, அரசு விடுமுறை அறிவித்தவரே ஆனால் எடப்பாடியார். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அது வேறு இது வேறு கட்சி. இது அந்த பாரதிய ஜனதாவுடைய இது எங்களை பொறுத்தவருக்கு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க. இன்னொரு ஒரு விஷயமும், அந்த மாநாட்டு திடல்ல இருந்த பெரியாரோட புகைப்படம் அகற்றப்பட்டதும் ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. அதை ஏன் அப்படி பண்ணீங்க? பாஜகவோட தூண்டுதல் பேருதான் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது பொதுவாக எல்லா கூட்டணியும் இது, எல்லா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடையது. சில விமர்சனக்குரியது வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அந்த இதுல தான் இருக்குமே, வேற ஒண்ணு. அப்ப பாஜக ஆட்சேபித்தால் அதை அதிமுக ஏத்துக்கிற நிலைமையில ஆட்சேபித்தான் இல்ல. பொதுவாவே பாரதிய ஜனதா மட்டும் இல்லையே, எல்லா கட்சியும் என்டிஏ கூட்டணி எல்லாமே இருக்காங்க. அதுல பல கட்சி இருக்கு. எனவே அந்த கட்சியில் சொல்ற பெரியார் படம் வரைக்கும் சமரசம் பண்ணிக்கணுமா அப்படிங்கறதா. பெரியார் படம்னா அது யாரு வச்சாங்கன்னு தெரியும். அதுல கூட ஒரு பாட்டு போட்டாங்க, ஒரு கூட்டு கிளியாக. அது அவன் ஆப்ரேட்டர் போட்டிருக்கான். அது போட்டா அது ஒரு நாங்க யாரும் சொல்லி அந்த நடத்துறவங்க யாரும் போடுறது.
இதெல்லாம் ஒரு இது இயற்கையா நடக்கிறது. சமீபத்துல தமிழ்நாட்டு அரசியல்ல முன்பின் காணாத ஒரு காட்சி நடந்தது. முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் திமுகல இணைஞ்சது. அதை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சா, அதிர்ச்சியா எங்களுக்கு இருந்துச்சா? ஆச்சரியமே இல்லை. அவருடைய நடவடிக்கை எப்பவுமே அவர் அம்மா அம்மா மறைந்து ஒன்றும் தான் வகித்த பதவி தான் தான் வகிக்கணும், தான் தான் அந்த பதவியில் இருக்கணும், அடுத்து யார் வரக்கூடாது. இவரே விமர்சனம், இதே வந்து ஒரு விபத்துல தான் ஒரு முதலமைச்சர். அவர் தான் சொல்றாரு, நான் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் அந்த பதவி வேணாம் தான் சொன்னேன், எங்க என்னை வேணாண்டவர் வலுக்கட்டாயமா கொண்டு வந்து உட்கார நான் வச்சாங்க. கேட்கிறேன், வேணாண்டவர் எப்படி ஒரு மாதம் இதுக்குள்ள போய் தர்ம யுத்தம்னு போயிடுறாரு? சரி, அம்மா உருவாக்கின ஆட்சி, அந்த ஆட்சிக்கு விரோதமா திமுக இது கொண்டு வராங்க, நம்பிக்கையில்லா திரும்ப. அதுக்கு எப்படி இவர் ஒரு கூட இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் ஓட்டு போட வைக்கிறாரு? இந்த கட்சியில பதவி விரும்பலைன்றவர் எப்படி அதுக்கெல்லாம் அனுமதிச்சாரு? சரி, அப்புறம் எப்படி ஒற்றுமையா இல்லை? ஏன் திரும்ப போனாரு? திரும்ப சேர்த்தோம். திரும்ப சேர்த்து இருக்கும்போது ஒரு ஒருங்கிணைப்பாளர் எப்படி இருக்கணும்? அடுத்தவங்க முன்னுதாரணமாக இருக்கணும். இவர் எப்பொழுதுமே 2001 முதல் சட்டமன்ற தொடர் நடக்குது, வெற்றி பெற்று அவங்க திமுக, நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், அவன் எதிர்கட்சி பக்கம், அவங்க ஆளுங்கட்சி பக்கம். ஒரு முதலமைச்சர் குடும்பத்தை பற்றி அது வரைக்கும் ஒரு வாய் அப்படி பேசுனதே இல்லையா? இதே முதலமைச்சர் கேலி கிண்டல் பண்ணவர், கலைஞரை கேலி கிண்டல் பண்ண ஓபிஎஸ் அன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒவ்வொரு தலைவர்களும் பேசுறதுக்கு ஒவ்வொரு கட்சியிலும் 2 தலைவர்கள் பேசுகிறாங்க. அதிமுக 2 பேர், அண்ணன் எடப்பாடியார், அதுக்கு அடுத்து அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் பேசும்போது எப்படி பேசுறாரு? பன்னீர்செல்வம் பேசும்போது வானலாக புகழ்றாரு. எங்க அப்பா ரொம்ப பக்தன், கலைஞர் பக்தன். எங்க தாத்தா கலைஞருடைய பக்தர், எங்க அப்பா எங்க தாத்தாவுடைய வழியான. இவர் கதை புத்தகங்கள் மறந்த தலைவரை பத்தி பேசுறது ஒரு கர்டசி தானே சார்? இல்ல, கர்டசினா இதுக்கு முன்னால அவர் பேசிருக்கலாம்ல. இவர் எதிர்கட்சியா இருக்கும், இவர் எதிர்கட்சியா இருந்திருக்கும், ஆளுங்கட்சியா இருந்திருக்கும், அம்மா இருக்கும்போது பேசியிருக்கணும். இந்த கட்சி என்னதுங்க, எதுக்குங்க அதிமுக தொடங்குனது? திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்கு வரை அதிமுக ஓயாது ஒழியாது. அம்மாவும் அதே தான் சொன்ன, சபதம் ஏற்றாங்க, இந்த கட்சியை ஒழிக்கு வரை நான் ஓய மாட்டேன். என்னுடைய இயக்கமும் அப்படிதான், தலைவருடைய இயக்கம் இந்த. அப்படிப்பட்ட லட்சிய உணர்வு கூட அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், ஓபிஎஸ் அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? நிச்சயமா. முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கிட்ட பேசின அவருமே இந்த பாயிண்ட தான் சொல்றாரு, சட்டமன்றத்துல பேசின பாயிண்ட தான் சொல்றாரு. அப்பவே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம ஆட்சி முடிஞ்ச பிறகு அவரை கட்சியில இருந்து நீக்க என்ன காரணம்? இல்ல கட்சி நீக்கிறது இல்லையா, அவர் முதல்லயே பார்வை, அவரோட பார்வை அப்படி இருந்தது. அவர் மகன் போய் இந்த ஆட்சிக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் எம்பி, அவர் மகன் ரவீந்திரநாத், அவர் போய் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வர்றார் சட்டமன்றத்தில். முதலமைச்சரை போய் பார்த்து வாழ்த்து தெரிவித்து நல்லா ஆட்சி பண்ணுறீங்கன்றார். அப்போ என்ன, அதிமுக எம்பிங்க, ஒரே எம்பி தான் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதிமுக ஒரு சின்ன பையனை இந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்பி வைக்குது. அது இவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் அவரை நிறுத்தினாங்க. அவர் வெற்றி பெறாரு. அவர் வெற்றி பெறதுக்கு என்ன காரணம்? அந்த தொகுதியில் வேற சட்டமன்ற உறுப்பினர் இவரும் அவன் மகனும் வெற்றி பெற தவிர வேற யாராச்சும் வெற்றி பெற்றாங்களா? அதுக்கு துணை புரிந்தாரா? எப்பவுமே ஒரு செல்ஃபிஷுங்க. எப்பவுமே திமுகவுக்கு சாஃப்ட் கண்ட் ஆயிட்டார். தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது, கொட்டி கவிக்கணும், அதிமுகவை அழிக்கணும்னு நினைக்கிறார். அப்படியே எந்த தொண்டையும் ஏற்றுக்கிறோம். அன்னைக்கு சட்டமன்றத்தில் நானே தகராறு பண்ண, அவர் கூட என்னை அமைதிப்படுத்தினாங்க. எவ்வளவு தூரம் சட்டம் போட்டுக்கிட்டே வந்தேன், லாபியில் சட்டம் போட்டு வரேன். எப்படிங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? நீ ஒருங்கிணைப்பாளர், கட்சியினுடைய துணைத் தலைவர், சட்டமன்றத்தில் துணைத் தலைவர், கட்சியில ஒருங்கிணைப்பாளர் யாரு? அம்மா இருந்த பதவியில் இருக்கு. அப்பவே இந்த அவருடைய சுயரூபம் தெரிஞ்சிருச்சே. ஆனா ரொம்ப காலமா அவர் வெயிட் பண்ணாரு, என்னை நிபந்தனை இல்லாம நான் அதிமுக சேர்ந்துக்க தயார். அதெல்லாம் சும்மா நடிப்புங்க. அதெல்லாம் என்னன்னா எங்க சொல்றது, அங்க வெளியே ஊடகத்துல அப்படி சொல்றது. பேசும்போது என்னன்னா எனக்கு முதலமைச்சர் கொடுக்க சொல்லுங்க, அந்த இடத்த எனக்கு முதலமைச்சர் கொடுங்க, இல்லைன்னா தலைவர் கொடுக்க சொல்லுங்க, தலைவர் என்ன இல்லைன்னா பொதுச் செயலாளர் கொடுக்க சொல்லுங்க, எனக்கு பதவி வேண்டாம் அப்படின்னா எப்படி ஒருத்தர் எடுத்துக்கிடுவாங்க? வெளியில ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரியும். இவரை நம்பி எப்படி கட்சி கொடுக்க முடியும்? எப்படி முதலமைச்சர் பதவி கொடுக்க முடியும்? எந்த கட்சி தலைவர், எந்த மாவட்ட செயலாளர் ஒத்துக்குருவான், எந்த தொண்டை ஏத்துக்குருவான்? இவரை பசும்போல் போர்த்திய புலிங்க. நிச்சயமா உங்க கோவத்தை புரிஞ்சுக்க முடியுது. அவர் திமுகவுக்கு போறப்ப முதலமைச்சர் வந்து ரொம்ப ஆனந்தமா ஆற தழுவி வரவேற்றதை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப ஓபிஎஸ் ஓட வேல்யூ அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதிமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் நடிப்பு. இதுல நீங்க வேற, அவர் ஆற தழுவி சிரிக்கிறாருன்னா, இவர் போய் கட்டி பிடிக்கிறாருன்னா என்ன? ஓபிஎஸ்க்கு
பின்னால் அவர் என்ன எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார்? சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு தனி செல்வாக்கு இருக்குன்னா ஜெயிச்சிருக்கலாம்ல, அந்த மாவட்டத்தில் ஜெயிச்சிருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினராக. நிறைய பேர் வந்திருக்கணும்ல. இவங்க குடும்பத்திலே நிறைய பேர் இன்னைக்கும் அவர் தம்பி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எந்த ஆனா ராமநாட்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாருல. ஏங்க டஃப் ஃபைட்டு எப்படி கொடுத்தாரு? அது எப்படி கொடுத்தாரு? மோடிஜியால அதை எடுத்திருந்தாங்க. எப்படி போய் செஞ்சார்? என்ன டஃப் ஃபைட்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஆனா அவர் வந்து இங்க தென்மண்டலத்துல உங்களோட வாக்கு வங்கியை தான் பாதிப்பாரு. அவர் சார்ந்த சமுதாயத்தின் வாக்குகள் அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் சொல்றாங்க. அவர் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்ததான் நாங்கள் எல்லாருமே. அங்கே ஒரு நேரத்தில் அவர் 10ஆம் பசலியாக தான் இருந்தோம். ஆனால் அவருடைய நடவடிக்கையை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததுனால அவர் நடவடிக்கையே தெரிஞ்சது. எவ்வளோ குள்ளநெறித்தனம் சென்றாரு அப்படின்றது தெரிஞ்சது. எனவே அவருடைய இது வந்து போக்கு வந்து மாறிக்கிட்டே இருந்தது. நானே பல தடவை இந்த கட்சி இதாகிடக்கூடாதுன்னு அவர்கிட்ட போய் சொன்னேன். நான் ஆனால் உகந்த நேரம் இல்லை, நீங்கள் பேசாமல் நம்ம எல்லாம் ஒன்றா போயிடுவோம், கொஞ்சம் கொடுக்குறத வாங்கிக்கோங்க, பின்னால் பார்த்துக்கலாம். நீங்க சொன்னீங்க ஒன்றா போயிடும்னு சொன்னீங்க. நான் போய் சொன்னேன், அவர் வீட்டிலேயே சொன்னேன். நான் திருப்பதி போயிட்டு வர்றேன், லட்டை கொடுக்குறேன். அவங்க வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் எல்லோரும் இருக்காங்க. தென்சென்னை மாவட்ட இவர் கூட அசோக் குமார் இருக்கார், அசோக் அவர் கூட இருக்கார், முன்னாள் எம்எல்ஏ, இப்போ எங்கள் மாவட்ட செயலர், அவர் கூட இருக்கார். நான் சொன்னேன், கட்சி நீங்கள் வந்து எது வேணாண்ணே, இந்த நேரத்தில் எதுவும் நடக்காதீங்க, எடுக்காதீங்க, கொஞ்சம் அமைதியாக வாங்கினே, அமைதியாக போங்க, வேண்டாம் அப்படின்னு. ஆனால் என்னை பேச சொன்னேன், நீ போயா வைத்திலிங்க என்னை பிடிச்சி சத்தம் போட்ட உரிமையில் பேசினார். இதே வைத்திலிங்க தான் ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். ஆனால் எடப்பாடியும் அவரும் நெருக்கமான நண்பர்கள். அவரே இப்படி இது பண்ணுறார். எல்லாருமே இது வந்து பேசி வைத்த நாடகங்கள். இந்த கட்சியை எப்படியாச்சும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். கலைஞர் ஒரு மாதிரி நடவடிக்கை எடுத்தார் அடுத்த கட்சியை உடைக்கிறதுக்கு. நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிற மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் காலத்தில் அவர் ஒரு மாதிரி இருந்தது. எது மாதிரியாக இல்லாமல் புது மாதிரியெல்லாம் செய்கிறார். இது வேற மாதிரி ஸ்டைலுங்கிறீங்க. இது வேற மாதிரி ஸ்டைல். எப்படி பாருங்க ஆரா தலைவராக, எப்படி பாருங்க என்ன நடிப்பு. இன்னொரு ஒரு புயலுமே தென் பகுதியில இருந்தே கிளம்பி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சசிகலா வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கொடியையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் அவங்களுக்கு இங்கேயும் ஒன்றும் இது இல்லை. அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமேல் போக தான் தெரியும் எப்படின்றது. அவங்க முதல்ல அரசியலை விட்டு போயிடுறேன், நான் ஒதுங்கிக்கிறேன்னு தான் சொன்னாங்க. அம்மா இருந்த இடத்துல இருந்தவங்க நம்ம தீர்க்கமாக என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. நமக்கு அதை பற்றி அவங்கள விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நான் வரல. ஏன்னா அம்மா கூட 40 ஆண்டு காலம் பயணித்தவங்க. ஏன்னா அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண வரல. அவங்க என்ன செய்ய போகிறாங்க, ஏன்னா அம்மா உருவாக்கின தலைவர் உருவாக்கின கட்சி, அம்மா வளர்த்த கட்சி, அதுக்கு விரோதமாக அவர் போக மாட்டாங்க. என்னன்னு பார்க்கலாம். அவங்க சமீபத்துல பேட்டியில ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க, பரபரப்பான குற்றச்சாட்டு. நான் சிறையில் இருந்தப்போ என்னை கொலை செய்ய முயற்சி நடந்துச்சு, என்னை தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு மூத்த அமைச்சர் ஒருத்தர் கூப்பிட்டாரு, நான் வந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அந்த டைம்ல என்ன நடந்தது? அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது மாதிரிலாம் மரியாதைக்குரியதான் இருந்தது. அப்படிலாம் அவங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்க போய் பார்த்ததில்ல 4 பேர்ல நானும் ஒருத்தன். அங்கே நடந்த மாதிரி இல்லை, அப்படிலாம் ஒன்று அவங்க பேசலை யாரும் இல்ல. அப்ப அவங்கள நீங்க கட்சியில இருந்தும் நீக்கல, ஆனா வந்து ஒரு மரியாதையோட தான் இருந்தீங்க. எங்களால வெளியில இருந்து பார்க்கும்போது பார்க்க முடிஞ்சது. பின்னணியில என்ன நடந்ததுங்கிறதான் கேள்வி. நீங்க எப்படி அணுகுனீங்க, அவங்களை எப்படி பார்த்துக்கிட்டீங்க? அது எப்படி நமக்கு சொல்ல முடியாது. எல்லாமே எல்லாருக்குமே தெரியாது. அவங்களுடைய நடவடிக்கை வந்து முன்னாலே அதை இந்த மாதிரி இன்னைக்கு குற்றம் சாட்டு சொல்றவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கலாம்ல. இதெல்லாம் தேர்தல் காலகட்டத்தில் இதெல்லாம் பேசப்படுறது, எப்படியாவது சிறுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நான் இதை இப்பவும் சொல்கிறேன், அவங்கள பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஒரு மரியாதை வச்சுருக்கீங்க அப்படி. ஆமாம், அப்புறம் அதை போயிட்டு நம்ம அவங்க இவர் வேற அவங்க வேற. இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வியும் தவிர்க்க முடியாத கேள்வி அப்படின்னே சொல்லலாம். விஜயோட வருகை அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது? நீங்க தீவிர ரசிகரும் கூட. எம்ஜிஆரோட பொசிஷனை தான் எடுத்துக்கிறாரு, நான் தான் எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் பண்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆருடைய பொசிஷனை எவனும் எடுத்துக்கிற முடியாது, யாரும் எடுத்துக்கிற முடியாது. தம்பி விஜய், அன்பு சகோதரர் விஜயன்ல யாராக இருந்தாலும் அவர் வேற மாதிரி. உலகத்தில் ஒரு சந்திரன் ஒரு ராமச்சந்திரன் தான் பூமியில். அது எங்கள் எம்ஜி ராமச்சந்திரன், மேலே இருக்க சந்திரன், அவ்வளோதான். காவியத்தில் வேணால் ராமச்சந்திரன் இருக்கலாம், ஆனால் இதில் வந்து எங்கள் தலைவனுக்கு ஈடாக எவனும் சொல்ல முடியாது. தலைவருடைய உருவாக்கின கட்சி இருக்குது, அவர் உருவாக்கின ரெட்டலை இருக்குது,
அவர் உருவாக்கின தலைமை கழகம் இருக்குது, அவர் வீடு தான் தலைமை கழகம். எனவே எல்லாம் அனைத்துமே அதிமுக. எனவே இந்த இயக்கத்திற்கு மாற்றாக நான் அப்படின்னு சொன்னால் அவர் ஏதோ தம்பி அவர் சகோதரர் சொல்றாருன்னா இல்ல விஜய் ஒரு தெளிவான பாதையில பயணிக்கிறார் அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன்னா எப்பவுமே வந்து எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாரு, அண்ணா திமுகங்கிற பேரே உச்சரிக்க மாட்டாரு. பொதுவாக அவர் எதுவுமே எந்த ஒரு கட்சியும் புதுசாக தொடங்குறவங்க ஆளுங்கட்சியை தான் விமர்சனம் பண்ணணும், அப்பதான் எடுபடும். எதிர்கட்சி நாங்களும் ஒரே கொள்கையில தான் இருக்கோம், எதிர்க்கணும்ன்ட்டு. ஏன்னா அவர் எதிர்க்கணும்னு வர்றாரு. எனவே அப்படி இருக்கும்போது அவர் ஆளுங்கட்சியை எதிர்க்கிறாரு, அது சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் கேள்வியா இருக்கு. அதிமுகவை பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சுருக்குறாரு. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பாஜக யாருமே இப்படி தான் சொல்லுவாங்க. தன்னுடைய புதுசாக ஒரு கடை திறந்துருக்காரு, அங்கே வேறு கடை இருக்குது, அந்த கடைக்காட்டில் என் கடை நல்லா புது சரக்கு, எது மாதிரி இல்லாமல் புது சரக்காக வாங்கி வச்சுருக்கேன், நியூ மாடல் நியூ சரக்கு வாங்குங்க, என்னது விற்பனை ஆகும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விற்கிறேன். இது விற்பனை மாதிரி தான் அவர் நினைக்கிறார். புதுசாக அவர் கடை திறந்துருக்காரு. இப்போ விஜய்க்கு பின்னாடி அதிமுக தலைவர்கள் சிலரும் போயிருக்கிறத பாக்குறோம். முக்கியமா செங்கோட்டையன் வந்து விஜயை பேக்கப் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. இது எப்படி பாக்க? சும்மாங்க, அவர் உண்மையிலே தவறான முடிவு எடுத்து விட்டார். அவரை அறிமுகப்படுத்தினது, அவரை உண்டை வந்து இத்தனை வருஷம் 9 முறை முதல்ல எம்எல்ஏ ஆகி எத்தனை தடவை அமைச்சரானார். அப்படி இருந்த ஒரு கட்சியை இந்த மாதிரி போறது, இவரே தான் எடப்பாடியை ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆன் போது ஓபிஎஸ்ஸை தான் இபிஎஸ்ஸை தான் வலியுறுத்துறாரு. கட்சி ஒன்றுபடணும், கட்சி நல்லா இருக்கணும்னா இபிஎஸ் தான் வரணுன்றாரு. அப்படிலாம் பேசின வீரவசனம் பேசிட்டு இப்போ போய் அங்கே போயிட்டு இப்படி பேசுகிறார். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதெல்லாம் ஓடாது, அந்த படம்லாம் ஓடாது. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், தேமுதிக திமுக கூட்டணிக்கு போனது. அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த வேளையில தேமுதிக போனது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவில்லை. அந்த மெகா கூட்டணி அப்படிங்கிற அந்த பெர்செப்ஷன் வந்து உடையுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மெகா கூட்டணின்றது மக்கள் தான் மெகா கூட்டணி. மக்கள் தான் தேர்தலில் எஜமானர். மக்கள் நினைத்தா தான் யாரு எந்த மிகப்பெரிய, நீங்கள் எதை சொல்கிறீங்க, 1980 அன்னை இந்திரா மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர், டாக்டர் கலைஞர் மிகப்பெரிய செல்வாக்கு, அவரோட கட்சி அவரோட துணை இருக்காங்க, காங்கிரஸோட துணை இருக்காங்க, 117 போட்டிடுறாங்க. புரட்சி தலைவர் சின்ன சின்ன கட்சியை சேர்த்துட்டு ஜெயிச்சாரு. எதனால, எப்படி ஜெயிச்சார்? மக்கள் ஓட்டு போட்டதுனால தான். கூட்டணிலாம் பார்க்க மாட்டாங்க, இந்த ஆட்சி வேணும் வேணாம் அப்படின்றதான். இல்ல தேமுதிகவோட எடுத்தீங்க, எப்படி கையாண்டீங்க? அதெல்லாம் நாங்க எந்த கட்சியும் யாரும் நம்ம குறை சொல்ல. உங்க கூட தொடர்ந்து கூட்டணியில இருந்தவங்க இடையில மாறி இருக்காங்க, வச்சிருக்காங்க, இடையில வந்து முறையா திமுக தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அப்ப நீங்க எப்படி கையாண்டீங்க அப்படிங்கிற? இல்லைங்க, அவங்களுக்குன்னு ஏதாச்சும் எதிர்பார்த்துக்கலாம், எல்லாரும் செஞ்சிருக்கலாம், ஏதாச்சும் அவங்க நோக்கம் நிறைவேறலைன்னு இருக்கலாம், இந்த மாதிரி இது இருக்கலாம், அதனால போயிருக்கலாம். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இன்னொரு பேச்சு இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனா போட்டும் அப்படின்னு தேமுதிகவை இல்ல யாரும் போனா போட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க. அவர் தான் முதலமைச்சர் ஆகணும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விருப்பு இது இருக்கும். அந்த விருப்பம் இங்க என்ன நிறைவேறாத, அங்க போனா நிறைவேறலாம், போகலாம். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? உங்களோட நேரத்தை ஒதுக்கி என்கிட்ட பேசினக்கா நன்றி. வணக்கம்.